உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம். வணக்கம், வாங்க. நீங்க? அம்மா, நாங்க மனோகரிக்கு சொந்தக்காரங்க. ஓ, அப்படியா? ஆ. நீங்க எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷங்க. உட்காருங்க. இல்லம்மா, நாங்க மதுரையில இருந்து வரோம். ஊர்ல ஏகப்பட்ட சோழி கிடக்கு. எல்லாத்தையும் அப்படியே போட்டு வந்திருக்கோம். உடனே நாங்க திரும்பவும் ஊருக்கு போயாகணும். மனோகரி எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு நாங்க போயிட்டே இருந்துருவோம்மா. என்னங்க வந்த கையோட கிளம்புறேன்னு சொல்றீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்லம்மா, சாப்பிடுறதுக்கு வேணா ஒரு நாள் நாங்க வீட்டுக்கே வரோம்மா. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மனோகரி எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா பார்த்துட்டு கிளம்புவோம். சரிங்க. இவங்களை பார்க்க ஏதோ ரவுடி கேங் மாதிரி இருக்கு. எதுக்காக மனோகரி அம்மாவை பார்க்க இவங்க வந்திருக்காங்க? ஏதோ தப்பா இருக்கு. முதல்ல இதை போய் மனோகரி அம்மா கிட்ட சொல்லுவோம். நீங்க மதுரையில இருந்து வந்திருக்கிறதா சொல்றீங்க. ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு சாப்பிட வரணும். மா, கண்டிப்பா வரோம். மனோகரி எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா. அவ மணமகள் அறையில தான் இருப்பா. நீங்க போய் பாருங்க. நன்றிமா. அம்மா, அம்மா, அம்மா. சொல்லு செல்வி. அம்மா, உங்களை பார்க்கிறதுக்கு 5-6 பேர் மதுரையில இருந்து வந்திருக்காங்கம்மா. பார்க்கிறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, அவங்கள பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய ரவுடி கும்பல் மாதிரி இருக்குமா. ஐயோ, அவனுங்க என்ன தேடி இங்கேயும் வந்துட்டாங்களா? என்ன மட்டும் இப்ப அவனுங்க பார்த்தானுங்க, அவ்வளவுதான். நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஏமா அவனுங்களுக்கு இப்படி பயப்படுறீங்க? யார் அவனுங்க? எதுக்காக உங்களை தேடி வந்திருக்கானுங்க? ஏய், அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். செல்வி, இப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கம்மா. ஓகேவா? நான் தான் சொல்றேன்ல. சரிங்கம்மா. ஐயோ, இவனுங்க எப்படி இங்க வந்தானுங்க? மனோகர் இங்க இருக்கிற விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சானுங்க தெரியலையே. ஐயோ, இவனுங்க நேர மணமக அறைக்குள்ள போறாங்க. மனோகரி வேற உள்ள இருக்காளே. ஏய் மனோகரி, யார் நீங்கெல்லாம்? என்ன வேணும் உங்களுக்கு? இங்க மனோகரிங்கிறது நான் தாங்க மனோகரி. நீங்க தான் மனோகரியா? அப்போ கல்யாணம் உங்களுக்கு தானா? ஆமா. இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? சொல்லாம கொல்லாம ஆம்பளைங்க உள்ள வர்றது தப்பு. முதல்ல வெளியில போங்க. ஏய்,
நீ ரொம்ப பேசுற வகுந்துருவா பாத்துக்க. என் கல்யாணத்துக்கு வந்து என்னைய மிரட்டுறீங்களா? எல்லாரும் முதல்ல வெளியில போங்க, இல்லன்னா நான் கத்திடுவேன். ஆ இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல, ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு, நாங்களே இப்ப கிளம்பிடலாம். உண்மையிலே நீதான் மனோகரியா? உனக்கு தான் இன்னைக்கு கல்யாணமா? ஆமாங்க, எனக்கு தான் கல்யாணம். எத்தனை தடவை சொல்றது? சரிம்மா. டேய் வாங்கடா போலாம். மனோகரி இவனை எப்படி சமாளிச்சா? ஒருவேளை அவனுக்கு அவளை பார்க்கலையா? அம்மா, செல்வி சூப்பர் டி, சூப்பரா சமாளிச்சிட்ட. ஏய், போய் கதவை தர. சரிங்கம்மா. மனோ மனோ மனோ, மனோகரி அந்த மதுரக்காரங்களை எப்படி சமாளிச்ச? அவங்கள பார்த்ததும் அப்படியே என் உடம்பு ஆடி போயிடுச்சுமா. செல்விய வச்சு எப்படியோ சமாளிச்சிட்டேன்பா. எப்படிம்மா? நல்ல வேளை, ஸ்மார்ட்டா யோசிச்சு தப்பிச்சிட்டம்மா. அவனுங்க இங்க வந்து உன்னை என்ன பண்ண போறானுங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேம்மா நானு. இப்போ செல்விதான் மனோகரின்னு அவனுங்க நம்பிட்டானுங்களே. நம்பிதான்ப்பா இங்க இருந்து போயிருக்கானுங்க. ஆனாலும் இன்னும் எனக்கு பயமா தான்ப்பா இருக்கு. சீக்கிரம் எலி உன் கழுத்துல தாலி கட்டணும் மனோகரி. அது வரைக்கும் நம்ம கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.